இன்றைக்கு நாம் ஆலோசிக்கக்கூடிய தலைப்பு இரண்டாம் ஞானஸ்நானம். இரண்டாம் ஞானஸ்நானம். கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபம் 15ஆம் அதிகாரம் 29 வசனத்தை ஆராயலாம். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள் என்றால் எத்தனாவது வசனப்பா? 29. மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் ஏன் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஸ்நானம் எடுக்கிறார்களாம். மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்ட இது இப்பொழுது வந்த கேள்வி அல்ல. பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆச்சாரம் என்பது கிறிஸ்தவத்திற்குள்ளே இருந்தது. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியுமோ இல்லையோ, குடும்பம் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய மூதாதையர்கள் வேறு மதத்தை சேர்ந்தவர்களாக ஏதாவது மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால், இந்துவாகவோ அல்லது வேறு அதை இருந்தால், அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்காமல் மரித்ததினால் அவர்களுக்காக பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுப்பார்கள். இருக்கா? இப்போ ஏதாவது இருக்கா அந்த மாதிரி வழக்கம்? இப்போ இல்லை, மாறிடுச்சு. மாறினாலும் இதுக்கு கூட வேறு அர்த்தத்தை கூட அவங்க கொடுப்பாங்க. அதனால் இந்த வசனத்தை நாம் கேட்கக்கூடியவர்களுக்கு சரியான பதிலை சொல்லுவதற்காக நாம் ஆராயலாம். இதை காட்டி என்னுடைய தாத்தாவுக்காக நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன் என்று எடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் பைபிளை போதிக்கக்கூடியவர்கள் சரியான போதகர்கள் அல்ல. அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அண்மையில் நடந்த கன்னியாவில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு போதகன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு போதகன் நாம் மரிக்கின்ற வரைக்கும் உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை தவறாக நடத்தி சுமார் 40-50 பேர் உபவாசம் இருந்து மரித்தார்கள். சுமார் 40-50 பேர் சுமார் கென்யாவிலே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு வரக்கூடியவர்கள் சுமார் 40-50 பேர் உபவாசம் இருந்து மரித்தார்கள் என்றால் அவர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், உபவாசம் இருந்தால் இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்கு காணப்படுவார் என்று. உபவாசம் இருந்தால் இயேசு கிறிஸ்துவானவர் எனக்கு தரிசனம் கொடுப்பார் என்ற ஒரு மூட நம்பிக்கை. இந்த போதனை எத்தனை சபைகளிலே போதிக்கப்படுகிறது? கடவுள் நமக்கு காணப்பட வேண்டும் என்றால் உபவாச ஜெபம் செய்ய வேண்டும், இரவு முழுவதும் ஜெபிக்க வேண்டும். இப்படியாக தவறான போதனைகளை நம்பி எவ்வளவு படிப்பு படித்திருந்தாலும் கூட, படித்தவர்கள் சபைக்கு வந்தாலும் கூட, இந்த ஒரு முட்டாள் போதகன் சொல்லக்கூடிய போதகத்தை அப்படியே நம்பக்கூடிய ஆட்டு மந்தைகளாகவே இருக்கிறார்கள் சபைக்கு வரக்கூடியவர்கள். இன்னொரு போதகன் இருக்கிறான், அதேதான். அப்புறமா இன்னொரு போதகன் இருக்கிறான். எவ்வளவு உங்களில் நிறைய பேர் நான் கேட்குறேன், பேங்க் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, பேங்கை பற்றி தெரிஞ்சவங்க இருக்காங்க. நான் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். ஜான் ஜபராஜ் அப்படின்ற ஒருத்தன் என்ன சொன்னான்னா, ஆந்திரா வங்கியில் உங்களுக்கு எத்தனையோ மொத்தத்தில் 68 லட்சம் அப்படின்னு நினைக்கலாம், 50-60 மொத்தத்தில் 68 லட்சம் இன்னாருடைய வங்கியிலே
வந்து விழும் என்றால், நீங்கள படித்தவங்க, அந்த அக்கௌண்ட்டில் வந்து விழுந்த அந்த பணம் எங்கிருந்து வந்து விழுந்தது? பரலோகத்திலிருந்து வந்து விழுந்தால் பேங்க், அந்த ஆந்திரா வங்கியினுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு எது சடனாக இங்கே வந்து இவ்வளோ பணம் வந்தது, எங்கேருந்து வந்து பார்ப்பாங்க. அல்லது வேறு அக்கௌண்ட்டு, வேறு நபருடைய அக்கௌண்ட்டிலிருந்து வந்ததா, எங்கிருந்து வந்தது? தெரியாதனமாக வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு காசு வந்தால் கூட உடனே வந்து எடுத்துப்பாங்க, இது எங்கோ தெரியாதனமாக வந்தது அப்படின்னு. இல்லை டிஜிட்டல் அந்த நம்பர்ஸில் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ரிகவர் ஆகிடும். இப்போ நீங்கள் சொல்லணும், ஒரு நபருக்கு ஒரு அக்கௌண்ட்டில் சடனாக இவ்வளோ பணம் விழுந்ததுன்னா எங்கேருந்து வரும்? ஏதோ ஒரு அக்கௌண்ட்லேருந்து வருமா, இல்லைன்னா மேலேருந்து வருமா? சொல்லுங்கள். பேங்க் எம்ப்ளாய் யாருமே இல்லையாங்க? புரியுதா? ஒரு அக்கௌண்ட்டில் ஒருத்தருக்கு பணம் வந்து விழுதுன்னா எங்கேருந்து வரும்? வேறொரு நபருடைய கணக்கிலிருந்து வருமா, அல்லது பரலோகத்திலிருந்து வருமா? அந்த ஆந்திரா வங்கியோ இல்லை வேற ஏதாவது வங்கியோ, ஏது இந்த பணம் அவங்களுக்கு தெரியும், எங்கிருந்து வந்ததோ அவங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? இல்லை நான் போய் சொல்கிறேனா வெங்கடேஷ்? இத்தனை கோடிக்கணக்கான கிறிஸ்தவங்க இருக்காங்க, ஒருத்தவங்க கூட அந்த ஜான் ஜபராஜ் என்ற ஒரு பொய்களை பேசுகின்ற அந்த நபருக்கு நீ சொல்லுவது பொய் என்று எந்த ஒரு கிறிஸ்தவ விசுவாசி, வங்கியில் வேலை செய்யக்கூடிய எந்த ஒரு கிறிஸ்தவனும் கூட அவனை கேள்வி கேட்கலையா? என்றால் கிறிஸ்தவர்கள் யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பி, எதுக்கு நிறைய எங்கள் பையன் படிக்கிற ஸ்கூலு இருக்குது, அங்கே அந்த ஸ்கூல் அது கிறிஸ்டியன் ஸ்கூல் தான். அங்கே டீச்சர்ஸ் நிறைய பேர் வந்து அந்த ஜான் ஜபராஜோட ஃபேன்ஸ். யார் அவங்க? டீச்சர்ஸ், பிள்ளைங்களுக்கு படிப்பை சொல்லித்தரக்கூடியவங்க. பிள்ளைகளுக்கு படிப்பை சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆசிரியர் எது மூட நம்பிக்கை, எது சரியான நம்பிக்கை என்று கூட பகுத்து ஆராய தெரியாத ஒரு பயங்கரமான நிலையில் இருக்கிறார்களா இன்றைக்கு? இவங்க நல்லா படித்தவங்க, ஏதோ மூளை இருக்கா? ஒன்றுமே கிடையாது. எது மூட நம்பிக்கை, எது சரியான நம்பிக்கை? பூனை குறுக்க வந்தால் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட நல்ல டிப்டாப்பாக இப்போல்லாம் திருடங்களை வந்து கட்சிப்பெல்லாம் கட்ட மாட்டாங்க. பழைய காலத்தில் அப்படி கட்டுவாங்க. இப்போ சூப்பராக இருப்பாங்க, டையும் கூட்டமாக அலைவாங்க திருடங்க. யார் திருடர்கள், யார் நல்லவர்கள், யார் சரியான உபதேசத்தை போதிக்கக்கூடியவர்கள் என்று பகுத்து ஆராயக்கூடிய நபர்கள் இன்றைக்கு கிடையாது. காரணம், அவர்களுக்கு தேவையில்லை. பைபிளோ அல்ல தேவனோ அவர்களுக்கு தேவையில்லை. எத்தனை பேரை கொன்றான் ஒருவன்? இன்றைக்கு இப்படிப்பட்ட போதகர்கள் எத்தனை பேரை வஞ்சிக்கிறார்கள்? அப்படியாக ஒரு காலத்திலே நம்முடைய மூதாதையர்கள், இதற்கு ஒரு சில 10 ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு சில தசாப்தங்களுக்கு முன்பு குடும்பத்திலே ஒருவர் ஞானஸ்நானம் எடுக்காமல் மரித்தால் அவருடைய பிள்ளைகள் வந்து அவருக்காக ஞானஸ்நானம் எடுப்பார்கள். அப்போ அவர் பரலோகத்துக்கு போவாரா? எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை? என்ன இந்த ஞானஸ்நானம்? எதை குறித்து சொல்லப்படுகிறது? பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரம் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரம் 29 வசனம். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரம் 29 வசனம். படிப்பா.
கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் அதற்கடுத்து என்னமோ இருக்கிறது. அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் அவர் நிமித்தமாக பாடு, அவர் நிமித்தமாக பாடு, அவர் நிமித்தமாக பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இன்னொன்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது பொறுப்பு. எத்தகைய பொறுப்பது? தேவனிடத்திலே வெறும் விசுவாசமாக இருந்து தேவனே அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பது மட்டுமல்ல, அவருக்காக பாடுகளை அனுபவிக்க வேண்டுமாம் என்ற பொறுப்பு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு தெரியும்? வசனத்தை கேட்கவே வரமாட்டாங்க, வசனத்தை படிக்கவே மாட்டாங்க. எப்பொழுது இவர்கள் வசனத்தை கற்றுக்கொண்டு எப்பொழுது இவர்கள் தேவனுக்காக பாடுபடுவது? இதோ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தோமா, போனோமா, காணிக்கையை போட்டோமா, இவ்வளோதான். எத்தனை பயங்கரமான கொடூரமான நிலையில் இன்றைய கிறிஸ்தவம் இருக்கிறது என்றால், எந்த சபையிலேயும் கூட பைபிளை கற்பித்தல் என்பது எந்த சபையிலேயும் கூட இல்லை. காரணம், கற்பிக்கக்கூடியவனுக்கு, அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவனுக்கு பைபிள் தெரியாது, கற்றுக்கொள்ளவில்லை. அவனும் ஒரு பொய்யன். உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லைங்க, நாங்கள் அங்கே நல்லா ஹாப்பியாக இருக்கிறோம். எங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை இருக்குது. குடும்ப கடன் தொல்லையோ இல்லைன்னா வேறு எது குடும்ப பிரச்சனையோ, மாமனார் மருமக பிரச்சனையோ இப்படி இருக்குது. ஆனால் கடவுளுக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்கக்கூடியவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? தேவனிடத்திலேயும் கூட அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கக்கூடியவர்களை தவிர, ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். யார்? மோசேயின் காலத்திலே ஒரு ஐஸ்வர்யவானுடைய குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லும்போது, அந்த ஐஸ்வர்யவான் நரகத்திற்கு போக முக்கியமான காரணம், அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருந்தான், கடவுளுக்காக பாடுபடவில்லை, கடவுளுக்காக துன்பங்களை அனுபவிக்கவில்லை, தன்னுடைய நன்மைகளை அனுபவித்தானாம். தன்னுடைய நன்மைகள் என்றால் தனக்கு வந்த வருமானத்தை நன்றாக அனுபவிப்பது, கஷ்டங்கள் இல்லை. தேவனுக்காக கஷ்டப்படாவிட்டால் அவனுக்கு நரகம் கண்டிப்பாக இருக்கும். கடவுளுக்காக யார் கஷ்டப்படுறாங்க? தீமோத்தேயுவுக்கு எழுதிய 1வது நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிப்பா. சுகபோகமாய் வாழுகிறவள் சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோடு இருந்தாலும் செத்தவளுக்கு சமானம். சுகபோகம் என்றால் தன்னுடைய நன்மைகளை யாரெல்லாம் அனுபவிக்கிறார்களோ, தன்னுடைய சம்பாத்தியத்தை, தன்னுடைய நன்மைகளை யாரெல்லாம் அப்படியாக அனுபவிப்பது சட்டப்படி, நம்முடைய இந்திய சட்டப்படி தவறல்ல. என்னுடைய விருப்பம், என்னுடைய பணம், நான் செலவழிச்சுப்பேன், அது இந்த உலகத்தின்படி தவறல்ல. ஆனால் பைபிளின்படி நீ தேவனுக்காக கஷ்டப்படாமல் உன்னுடையதை நீ நன்றாக அனுபவித்து கொண்டிருந்தால் நீ செத்தவனுக்கு சமம். கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்பது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஏதோ தேவனை துதிப்பது இதெல்லாம் பண்ணுறது, இவங்க ஏதோ ஆசீர்வாதம் சேனல் நினைக்கிறேன்,
புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே வந்து 1000 ஸ்தோத்திர பலிகள் அப்படின்னு. அதாவது ஸ்தோத்திரம் அவரை வந்து ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க. ஆரம்பத்தில் நல்லா பேசுவாங்க, நல்லா அழகாக பேசுவாங்க, டெய்லி ஐ லவ் யூ சொல்லுவாங்க. நாங்கள் சடனாக ஒரு நாள் வந்து காலம் போக போக மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லை. உடல்நிலை சரியில்லாத மனைவியை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல், அவருக்கு அந்த மனைவிக்கு தேவையான உணவோ தேவையான மருந்துகளை வாங்கித் தராமல், அந்த வேதனையிலே மனைவிக்கு உதவியாக பணிகளை புரியாத கணவன் கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லி ஒரு பூவை வச்சுட்டு போனால் எப்படி இருக்கும்? ஐயோ, அவன் பைத்தியக்காரனா நல்லவனா? அதே தான் ஆரம்பத்தில் இருந்த அதே வார்த்தை ஐ லவ் யூ, ஒரு ஃப்ளவர் சொல்லி கொடுத்துட்டு மனைவிக்கு தேவையான அந்த சேவையை செய்யாமல், மருந்துகளை வாங்கி தராமல், மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல், அந்த மனைவிக்கு தேவையான எந்த சேவையும் செய்யாத அந்த கணவன் வெறும் நான் ஐ லவ் யூ மட்டும் சொல்லி ஒரு ஃப்ளவர் கொடுத்துட்டு போனால் அது சரியானதா? அப்படியே இன்றைக்கு இருக்கின்ற இந்த அறிவே இல்லாத கிறிஸ்தவ போதகர்கள் தேவனை துதித்தல் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி தேவனை உமக்கு ஸ்தோத்திரம், அப்படியே 1000 துதியா இவங்க 1000 வாட்டி ஸ்தோத்திரம் சொல்லினா அவர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணுமா, சொல்லுமான்னு. இது ஸ்தோத்திர பலியா? இன்னும் சில பேர் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்படின்னா நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க, 1 2 3. அவ்வளோ நேரம் எனக்கு கிடையாது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் கேட்டுக்கோங்க நல்ல எல்லாரும், வசனத்தினாலும் வார்த்தைகளினாலும் வாயினால் அல்ல, கிரியைகளினாலே. உன்னுடைய அன்பு கிரியைகளிலே இருக்க வேண்டும், வெறும் பேச்சில் அல்ல. ஸ்தோத்திரம் 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 சொல்கிறதுக்கு சில பேருக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தைக்கு கூட அர்த்தம் தெரியாது. நம்மளை பார்த்து ஸ்தோத்திரம் ஐயா அப்படின்வாங்க. ஸ்தோத்திரம்னா நன்றி. யாருக்கு ஸ்தோத்திரம்? தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நிலையில் இருக்காங்க இவங்க. எங்கே கஷ்டப்படுவாங்க? தேவனுக்காக பாடுகளை அனுபவிப்பது நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. இவர்கள் அனைவரும் உயிரோடு இருந்தும் செத்தவர்களுக்கு சமானம். சுகபோகமாய் தெரிகிறவர்கள் யாருக்கு நிகர்? செத்தவர்களுக்கு நிகர். பெயருக்கு மட்டுமே உயிரோடு இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் மரித்தவர்கள், செத்தவர்கள். தங்களுடைய பாவங்களினாலேயும் அக்கிரமங்களினாலேயும் மரித்த அவர்கள் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. ரோமருக்கு எழுதிய 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரோமருக்கு எழுதிய 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானமா? அது என்ன அவருடைய மரணத்திற்கு? எத்தனையோ வாட்டி நம்ம படிச்சிருக்கிறோம். அதை நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோம்,
திரும்பவும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் படிப்பா. அவருடைய மரணத்துக்குள்ளாக ம். ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஞானஸ்நானம் பெறுகிறோமா? அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் என்றால் சாதாரண ஞானஸ்நானமே நம்ம ஆளுங்களுக்கு புரியல. சாதாரண ஞானஸ்நானமே சில பேர் அது கூட கிடையாது. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. எதுக்காக அவங்கள ஞானஸ்நானம்? ஞானஸ்நானம் என்றால் அடக்கம் பண்ணப்படுதல். மண்ணுக்குள்ளே அடக்கம் பண்ணினா உண்மையிலே செத்துடுவாங்க. அதில் தண்ணீருக்குள்ளே அடக்கம் பண்ணப்படுதல். அந்த அடக்கம் பண்ணப்படுதல் தண்ணீருக்குள்ளே ஒரு செகண்ட் அப்படி மூழ்கி எழுந்திருப்பதற்கே அவர்களால் முடியாவிட்டால் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் கூட எப்படி கடவுளுக்காக துன்பங்களை அனுபவிப்பாங்க? ஒரு ஞானஸ்நானத்தை காட்டுறவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. போடுப்பா, லைவில் வரும். போடுப்பா. சவுண்டு வெள்ளையும் சொல்லிமா பாருங்க. எத்தனை முழுக மாட்டேன் எடுத்தவன சுற்றி வெள்ளையும் சொல்லையுமா இருந்து பேருக்கு மட்டும் கையை நல்லா ஹைட்டாக உயர்த்தி அந்த போடு பொண்ணு போடு அந்த பொண்ணை பாட்டு வேற ஆக்ஷன் பக்தி இல்லை போக மாட்டேன். இவங்கெல்லாம் கடவுளுக்காக வாழ போகிறாங்களா? தண்ணிக்குள்ளே ஒரு செகண்டு மூச்சு அடைக்கி முழுங்க முடியாத இவங்க இதெல்லாம் பெரிய பெரிய பிரசங்கம். கடவுளுக்காக வாழுவது என்பது புரியும் அதெல்லாம் அவங்களுக்கு. ஒரு வாட்டி யாக்கோபு யோவான் ரெண்டு பேருமே அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. யாருக்கிட்ட? இயேசு கிறிஸ்துவக்கிட்ட கூட்டிகிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட இவங்க சொல்லியிருக்கிறாங்க. யார்? யாக்கோபு யோவானும். அம்மா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது எங்கள் ரெண்டு பேரையும் ஆளுக்கு ஒரு பக்கத்தில் உட்கார வைங்க அப்படின்னு இவங்களே தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்தது. சரி, அம்மாவும் வந்து கேட்டாங்க. கேட்கக்கூடிய கேள்வி அவங்களுக்கு என்னன்னு தெரியல. அவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு புரியாமல் கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்துவானவர் அதுக்கும் பதில் தந்தார். அப்போது அவங்களுக்கு புரியல, அதுக்கப்புறமா அவங்களுக்கு புரிஞ்சுது. அந்த ஞானஸ்நானத்தை பாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38. படிப்பா. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38. நம்ம நிறைய பேர் பைபிளை கொண்டு வரதில்லை போல தெரியுது. என்னம்மா படிப்பா. இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது என்னதென்று உங்களுக்கு புரியல. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் எத்தனாவது வசனப்பா? ஓகே. நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா? ஸ்நானமா ஸ்தானமா? ஸ்நானம். என்ன ஸ்நானம் அது? தெலுங்குல என்ன இருக்குமா? தெலுங்கு மேரம் இல்லை.
தெலுங்குல இருக்கு, டக்குன்னு சொல்லுங்கள். ஞானஸ்நானம், பாப்திசம். நீங்கள் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா? நானும் ஒரு ஞானஸ்நானத்தை ஆல்ரெடி இந்த வார்த்தையை சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவானவர் ஆல்ரெடி யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பெறப்பட்டார். யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் பெறப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவரும் ஞானஸ்நானம் பெற்றார், சீஷர்களும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்படி இருந்தும் நான் பெற வேண்டிய ஸ்நானம் இன்னொன்று இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் பெற வேண்டிய ஸ்நானம் இன்னொன்று இருக்கிறது. என்ன அந்த ஸ்நானம்? லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் பெற்ற 2ஆம் ஞானஸ்நானம், அதை நாம் பெற முடியுமா? இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசம் வைப்பதற்கு மட்டுமே அல்ல, அவர் நிமித்தமாக 2ஆம் ஞானஸ்நானத்தையும் 1ஆம் ஞானஸ்நானம் பெறுவது மட்டுமே அல்ல. 1ஆம் ஞானஸ்நானம் பெற்றால் விசுவாசிகளாவோம். 2ஆம் ஞானஸ்நானம் பெறுதல் என்றால் பாடுகளை அனுபவிப்பது. அவர் நிமித்தமான பாடுகளை பெறுவதும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அது 2ஆம் ஞானஸ்நானம். அதை நம்மால் பெற முடியுமா? அவங்க இயேசு கிறிஸ்துவனா தன்னுடைய சீஷர்களை பார்த்து என்ன சொன்ன? நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். அவங்க பெற்றாங்க. யாக்கோபு வாளால் வெட்டுண்ட அறுப்புண்டார். யோவான் பத்மு என்னும் தீவிலே எத்தனையோ பாடுகளை அனுபவித்தார் இயேசு கிறிஸ்துவுக்காக. இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம். அவர் எப்படிப்பட்ட மரணம்? பயங்கரமான துன்புறுத்தல். அவருடைய அன்றைக்கு இருந்த அந்த ரோமா பேரரசின் அந்த சேனைகள் இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்தும் போது அந்த துன்புறுத்தலுக்கு எவ்வளவு விரைவாக மறிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக மறித்தார் இயேசு கிறிஸ்து. அடிச்சே சாகடிச்சிட்டாங்க இயேசு கிறிஸ்துவை. அத்தனை துன்பங்கள். அத்தகைய ஞானஸ்நானத்தை நாம் பெற முடியுமா? நம்முடைய சுகங்களை மட்டுமே அனுபவிப்பது விசுவாசிப்பதற்கு மட்டுமே அல்ல. இப்பதான் நாம கேட்டோம், கொடுத்தல், பிறருக்கு கொடுத்தல், தேவனுடைய ஊழியத்திற்காக கொடுத்தல். இருப்பதையெல்லாம் அனுபவிக்கின்றவன் எப்பொழுதும் செழிக்க மாட்டான். இருப்பதையெல்லாம் தான் நானே. சில பேர் இருப்பாங்க, வாங்குவாங்க, அது நம்ம மூஞ்சி கூட பார்க்க மாட்டாங்க, அப்படியே டக்குன்னு எடுத்து டப்புன்னு வாயில் போட்டுப்பாங்க. ஆத்திரம், யோசிக்க மாட்டாங்க. ஏதாவது உணவு சாப்பிடும்போது இது யார் சமைச்சது, அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் உழைச்சிருக்காங்க, எப்படியெல்லாம் உழைச்சிருப்பாங்க, நம்ம யோசிப்போம் ஒரு செகண்டு, இவ்வளோ நல்லா இருக்குதே அப்படின்னு. கர்த்தருக்காக 2ஆம் ஞானஸ்நானம். அவருக்குள்ளான பாடுகளுக்குள் நாமும் பாடுகளை அனுபவிப்பது. என்ன போட்டிருக்குப்பா 50ஆம் வசனத்தில்? ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். கொரிந்தியருக்கு எழுதிய 1 நிருபம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கொரிந்தியருக்கு எழுதிய 1 நிருபம் 15ஆம் அதிகாரம் 29. கொரிந்தியருக்கு எழுதிய 1 நிருபம் 15ஆம் அதிகாரம் 29.
எவ்வளவு சப்ஜெக்ட் நம்ம ஆளுங்களுக்கு தெரியுமா கிறிஸ்டியன்ஸுக்கு? பாருங்க, ஏசியெல்லாம் போட்டு இவ்வளோ பார்த்தா ஜனங்களே காணோம். அதே அற்புத சுகமளிக்கும் கூட்டம் அப்படின்னா எத்தனை பேர் வருவாங்க? ஆசீர்வாத கூட்டம்னா எத்தனை பேர்? காரணம், கடவுளிடமிருந்து ஏதோ பெற வேண்டும் என்று ஆசை, உபவாச ஜெபம், ஏதோ பெற வேண்டும் என்று. ஒரு வேளை தானே பட்னி கடந்து ஏதாவது கேட்கலாம், கடவுள் இளிச்சவாயி நமக்கு தருவார் அப்படின்னு. கடவுள் இளிச்சவாயி கிடையாது, உங்களை இளிச்சவாயாக்கி வர வைக்கிறாம போதகன், உங்களை கொல்லக்கூடியவன், உங்களை நரகத்திற்கு அனுப்பக்கூடியவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற பெரும்பாலான எல்லா போதகர்களும் கூட அப்படிப்பட்டவர்களே. ஒருவன் சிரிப்பு போதகன், அவங்க மீட்டிங் போனால் நல்லா ஜோக்கா அடிப்பார், நல்லா சிரிப்பாக வரும், சூப்பராக பேசுவார், சிரிப்பு போதகர் அவன் பேர். இன்னொருத்தன் டான்ஸு, இன்னொருத்தன் தீர்க்கதரிசி, இன்னொருத்தன் ஆசீர்வாதம். இப்படியாக உங்களை ஏமாற்றக்கூடியவர்களே இருக்கிறார்களே தவிர வேதத்தை அமர்ந்து ஒழுங்காக அதை பகுத்து கற்பிக்கக்கூடியவன் ஒருவனும் இல்லை. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால், ஏன்னா இவங்க இந்த சபை கொரிந்தி என்ற சபை யார்? கிரேக்கர்கள். அவர்கள் மரித்தால் எப்படி பிழைக்க முடியும் என்று நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள். அப்பொழுது பவுல், மரித்தால் உயிர்த்தெழ முடியாது என்று எவன் சொன்னது என்று அறிவியல் பூர்வமாக நாம் விதைக்கின்ற ஒரு விதையை பார், அது மரித்தாலே என்று உயிர்ப்பிக்க மாட்டாதே என்று அவர்களுக்கு நிரூபித்து எப்படியாக பேசிக்கொண்டு வரும்போது, மரிப்பது என்றால் சரீர ரீதியாக மரித்து அடங்கப்படுவது என்பது அது மட்டுமே அல்ல. தேவனுடைய பார்வையிலே பல விதமான மரித்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படியாக இந்த உலகத்திலே அவருடைய பார்வையிலே மரித்த அந்த நபர்களுக்காக நான் தினந்தோறும் மரிக்கிறேன் என்று சொல்றாரு பாருங்க. மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள் என்று சொல்லி 30ஆம் வசனத்திலே, நாங்கள் ஏன் எந்நேரமும் நாசமோசத்திற்கு ஏதுவாயிருக்கிறோம், எந்நேரமும் நாசமோசத்திற்கு ஏதுவாயிருக்கிறோம் நாங்கள். நான் அனுதினமும் சாகிறேன், தினந்தோறும் சாகிறேன், நான் எந்நேரமும் நாச மோசத்திற்கு ஆளாகிறேன், நான் எந்நேரமும் வேதனைகள் துன்பங்கள் உங்களுக்காக, எத்தனையோ பாடுகள். அன்றைக்கு இருந்த பக்தர்கள் இந்த வேதாகமத்தை நமக்கு கொடுப்பதற்காக எத்தனையோ வேதனைகளை அனுபவித்து எழுதி பத்திரப்படுத்தினார்கள். யோவான் வரைக்கும் பத்மு என்னும் தீவிலே அதை எழுதி நமக்காக பத்திரப்படுத்தினார்கள். எத்தனை வேதனைகள், எத்தனை துன்பங்கள். சுகபோகமாக திரிகிறவர்கள் தேவனுடைய பார்வையிலே செத்தவர்களுக்கு சமானம். அப்படியாக செத்தவர்களுக்காக நாம் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். என்ன அந்த ஞானஸ்நானம்? அவர்களுக்காக நாம் பாடுகளை அனுபவிப்பது, அவர்களுக்காக நாம் கொடுப்பது, நம்முடைய உழைப்பை கொடுப்பது, நம்முடைய சந்தோஷங்களை விட்டு அவர்களுக்காக நாம் பாடுபடுவது. அந்த மரித்தவர்களுக்காக நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும். அதுதான் 2ஆம் ஞானஸ்நானம். 1ஆம் ஞானஸ்நானமே தெரியாமல் சாகிறாங்க. இயேசுவின் நாமத்தால் தண்ணீர் தெளிப்பு ஞானஸ்நானம், அப்புறம் கொடியின் கீழே குனிஞ்சு போகிறது. 1ஆம் ஞானஸ்நானமே ஒழுங்காக எடுக்க தெரியாத இவங்களுக்கு, தைரியமே இல்லாத இவர்களுக்கு 2ஆம் ஞானஸ்நானமா? 2ஆம் ஞானஸ்நானம் என்றால் அவருக்காக மரிப்பது, அவர்களுக்கு தேவனுக்காக பாடுபடுவது. மரித்த எத்தனையோ பார்ப்பதற்கு மட்டுமே உயிரோடு இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் அனைவரும் மரித்தவர்கள். அவர்களுக்கு இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக நம்மை நாமே தினந்தோறும் சாகடிக்கிறோமே, சாகிறோமே, துன்பங்களை அனுபவிக்கிறோமே, எத்தனையோ வியாதிகளுக்கு ஆளாகின்றோமே, மன ரீதியாக எத்தனையோ உளைச்சலுக்கு ஆளாகின்றோமே. எதற்காக? குடும்பத்திற்காக அல்ல, தேவனுடைய வேலைக்காக. அது 2ஆம் ஞானஸ்நானம்.
யார் பெறுகிறார்கள்? கடைசியாக கொலோசியருக்கு எழுதிய முதலாவது நிருபம் 1 அதிகாரம் கொலோசியருக்கு எழுதிய முதலாவது நிருபம் 1 அதிகாரம் 24 வசனம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை என்றால் கிறிஸ்துவானவர் பாடுகளை அனுபவித்தார். அந்த அனுபவித்த பாடுகளில் மிச்சம் மீதி இருக்கின்றவைகளை நான் குறைவானது என்றால் கொஞ்சம் கிடையாது. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். 2ஆம் ஞானஸ்நானம். ஒரு சரீரம் முழுவதும் சபை என்றால் அதிலே தலை இயேசு கிறிஸ்து என்றால் தலையானது தன்னுடைய பாடுகளை அனுபவித்து தலையாக கிறிஸ்துவானவர் தன்னுடைய பாடுகளை அனுபவித்தார். அதே போல கை கால்கள் இந்த சரீரத்தில் இருக்கின்ற அவயவங்கள் அனைத்தும் கூட தனக்கென்று பாடுகளை அனுபவிக்க வேண்டும். அனுபவிக்காவிட்டால் அது செத்ததற்கு சமானம். துன்பங்களை அனுபவிக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும். வேலை செய்யாவிட்டால் அது அந்த சரீரத்திலிருந்து துண்டித்து எரியப்படும். ஏனென்றால் மற்ற பாகங்களையும் கூட அது கெடுத்துவிடும். வேலை செய்யாத பகுதி என்னுடைய சரீரத்தில் என்னுடைய கடமையாக என்ன போட்டிருக்குப்பா? கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். இதுதான் 2ஆம் ஞானஸ்நானம். நாம் எத்தனை பேர் 2ஆம் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்தவர்களிலே எத்தனை பேர் 2ஆம் ஞானஸ்நானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அப்படியாக யார் அனுபவிப்பார்களோ, தங்களுக்காக அல்ல, சபைக்காக, அவர்களுக்கு மட்டுமே என்னது அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தாலோ அத்தகைய உயிர்த்தெழுதலில் நமக்கும் பங்கு இருக்கும். இல்லாவிட்டால் இருக்காது. ஆகவே அவருடைய பாடுகளில் நாமும் கூட பங்கு பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.